ஆராதனை வேலைக்காக நாம் யாவரும் எழுந்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன வசனத்தின் விதமாய் பரிசுத்த ஓய்வு நாளிலே இது காலையிலே ஆண்டவர் நம்மை ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு கூட இந்த ஆலயத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பாரத்தோடு ஜெபத்தோடு இயேசுவை அறிவிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரே சிந்தையோடு ஏக மனதோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறது. அந்த கிருபைகளை எண்ணி நாம் ஆண்டவரை ஆராதிப்போமாம். சங்கீதக்காரனாகிய தாவீது வாராக சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை உயர்த்துவோமாம். ஆண்டவரை துதிக்கிற துதி ஒவ்வொரு நாளும் நம் வாயில் இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே. கடந்த நாட்கள்ல எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ கொள்ளை நோய்கள், எத்தனையோ வாதைகள் நம்முடைய தேசத்துல வந்த போதிலும் ஆண்டவர் நம்முடைய ஜீவனை பாதுகாத்தாரே, நம்மை வேலியடைத்தாரே, நமக்கு சுகத்தை தந்திருக்கிறாரே. மறுபடியும் மறுபடியுமாக ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, அவரை விடுதலையோடு கூட பாடும்படியாக, தேவன் தந்த நல்ல ஈவுகளுக்காக அவரை ஸ்தோத்தரிப்போமா. வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை பார்ப்பதற்காக நாம் வரவில்லை, ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்காக இந்த ஆலயத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். கண்களை மூடி கரங்களை கூப்பி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரை நோக்கி ஆராதிப்போம். கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. நாம் உயர்த்தும் போது ஆண்டவர் மத்தியிலே மகிமைப்படுகிறவராக, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் துதிகளில் பிரியப்படுகிறவர். அந்த நல்ல தேவனை ஆராதிப்போமாம். நல்லவரேமே ஆராதிக்கிறோம் அப்பா, வல்லவரேமே ஆராதிக்கிறோம், வாக்கு தத்தங்களின் தேவமேமே ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்தங்களுக்காக ஆண்டவரை ஆராதிப்போமா. யெகோவா ஷாலோம் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். யெகோவா ஷம்மா உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரை நோக்கி ஆராதிப்போம். அந்த நல்ல தேவனை நோக்கி பார்ப்போம். போக்குவரத்து பிரயாணங்களிலே பாதுகாத்தாரே, அவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபைகள் பெருகும் என்று சொல்லி வாசிக்கிறோமே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஆண்டவரே நீர் செய்த எல்லா கிருபைகளுக்காக, பாராட்டின நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே, கேருபீன்களின் மத்தியில் உலாவுகிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எபெனேசரே உம்மை ஆராதிக்கிறோம், யெகோவா ஈரே உம்மை ஆராதிக்கிறோம், யெகோவா ஷாலோம் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் சொல்லுவோமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை
எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ள ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. சொல்லுவோம், அவர் நம்மை காண்கிற தேவன். எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் முழு இருதயத்தோடு. யெகோவா ஈரேவாக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். யெகோவா ஷம்மாவாக இருக்கிறார். நமக்கு சுகத்தை தந்திருக்கிறார். வியாதிப்பட்ட வேளையில, உபத்திரவப்பட்ட வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அநேக வாக்குத்தத்தங்களின் மூலமாக நம்மை தேய்ச்சிருக்கிறாரே. ஆண்டவரை ஆராதிப்போமா? கரங்களை தட்டி ஒரு விசை நம் கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு உதவி நீரே, எங்களை காண்கிற தேவனே, எங்களை காப்பவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மரண பள்ளத்தாக்கில் நம்மை பாதுகாத்தாரே, இக்கட்டான சூழ்நிலையிலே நம்முடைய குடும்பங்களை வேலையடைத்தாரே. ஒருவேளை நோவாவுடைய குடும்பங்களை அன்றைக்கு பாதுகாத்தது போல எல்லா விதமான அழிவுக்கு விலைக்கு மீட்டாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா வேளைகளிலும் அப்பா ஆண்டவரே எங்களுக்கு உதவி நீரே, எபினேசராய் இருந்தீரே சுவாமி. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. மரண பள்ளத்தாக்கில் எங்களை பாதுகாத்தவரே, ஆண்டவரே எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி நீங்களாக்கி எங்களை ரட்சித்தீரே சுவாமி. ஒவ்வொரு வேளைகளிலும் அப்பா எங்களுடைய ஜீவனை பாதுகாத்தீரே சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபைகளை தாங்கி இருக்கிறதே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு கூட ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே, 1000 நாவுகள் போதாது சுவாமி. உம்மை நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட கர்த்தர் நீர் இடைப்பட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தர் மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.